இந்த ஸ்கோர் கார்டை நம்ம மேலாப்பில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சாதாரண மேட்ச் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த மேட்ச் அப்படி இல்லை. டே 5ல வின் பண்ணுறதுக்கு 135 ரன் எடுத்தால் போதும்னு இந்தியாவும் 6 விக்கெட் எடுத்தால் போதும்னு இங்கிலாண்டும் கள இறங்கினாங்க. சரி, பந்தும் ராகுலும் கிரீஸில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே அப்படியே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி பந்து கொஞ்சம் அடிக்க போய் அக்ரெசிவாக ஷாட்ஸ் ஆடி பவுண்டரிஸ் வந்து அப்படியே இந்தியா வின் பண்ணிடும்னு பார்த்தா இங்கிலீஷ் பவுலர்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 விக்கெட் விழுந்த உடனே இந்தியா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 82-7 ஸ்கோரோட ரொம்ப பெரிய தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பட் ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டியும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தப்ப ரைட் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச் நிதிஷ் ரெட்டி அவுட் ஆயிடுறாரு. சரி, லஞ்ச் போதே 112 for 8 வந்தாச்சு. இதுக்கப்புறம் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அ ஃபார்மாலிட்டி. டக்குன்னு 2 விக்கெட் எடுத்துட்டு இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது ஜடேஜா புட் அப் அ பர்ஃபார்மன்ஸ் ஃபார் தி ஏஜஸ். 61 of 181 பால்ஸ். அந்த 181 பால்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் த வே ஹீ பேட்டட், ஆக்சுவலாக இல்லை, ஹீ பேட்டில்டு வாஸ் ஃபெனாமினல். இந்த இன்னிங்ஸில் முதல் தடவை இங்கிலீஷ் பிளேயர்ஸோடைய ஃபேஸில் ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கடுப்பானாங்க இந்தியா டீக்குள்ளே விக்கெட்லெஸ்ஸாக போகும்போது. பும்ரா 54 பால், சிராஜ் ஒரு 30 பால், இப்படி ஆடி ஆடி அவங்கள டயர் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா. தேர்ட் செஷனில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு 23 ரன் இருக்கிற நிலைமையில் ஷோயப் பஷீர் போட்ட ஆஃப் ஸ்பின்னரை டிஃபெண்ட் பண்ணுறாரு சிராஜ். ஆனால் அது பேட்டில் பட்டு கீழே பிச் ஆகி உருண்டு போய் ஸ்டம்பில் அடித்து ஒரு பெயில் மட்டும் கீழே விழுது. we have to give credit where it is due. இங்கிலாந்து ஒரு ஸ்பிரிட்டட் ஃபைட் பேக் கொடுத்தாங்க வித் த பால். கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் நின்று 19 ஓவர் போட்டிருக்காரு டே 5ல மட்டும். அந்த கடைசி விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஷோயப் பஷீர் ஒரு பக்கம் ஓடுறாரு. அவரை சுற்றி கொஞ்சம் பிளேயர்ஸும், பென் ஸ்டோக்ஸும் அப்படியே முட்டி போட்டு உட்காடுறாரு. அவரை சுற்றி சில பிளேயர்ஸும் சேர்ந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு இது ஒரு அன்லைக்லி டெஸ்ட் விக்டரி. அவங்க ஸ்கில்ஸை வச்சு மட்டும் ஜெயிக்கல, அவங்க வந்து டிட்டர்மைண்டாக இருந்தாங்க அண்ட் ஸ்பிரிட்டட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிராஜ் உடஞ்சி உட்காரத பார்க்க முடிஞ்சிச்சு. பாவம், இவ்வளோ நேரம் அவர் டிஃபெண்ட் பண்ணி அழகாக ஆடிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவுட் ஆகிறது வந்து ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். வி ஹவ் டு ஸ்பேர் அ தாட் ஃபார் ஜடேஜா. என்ன மாதிரியான இன்னிங்ஸுங்க, ஆல்மோஸ்ட் இந்தியாவை நியர் த ஃபினிஷிங் லைன் கொண்டு வந்துட்டாருங்க. ஆல் சட் அண்ட் டன் இந்த மேட்ச் வின் பண்ணதுனால இங்கிலாந்து 2-1ன்னு சொல்லி இந்த சீரீஸில் லீடு எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா தோத்ததுக்கான ரீசன் இதுதான் இல்லை அதுதான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இங்கிலாந்து ஸ்டுட் அப் அண்ட் டெலிவர்ட் வென் இட் மேட்டர்ட் தி மோஸ்ட்.